வணக்கம். SIDP 3.0 ஸ்டூடெண்ட் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான டீடைல்ஸ், வெப்சைட்டோட URL, டீமோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். இதை உங்களோட ஸ்கூல்ல ஹைடெக் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப்ல பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல்லையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி வெப்சைட்ல பண்றதுன்னு பார்க்கலாம். வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் டீம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டீம் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் பண்ணுங்க. இப்போ உங்க டீம் ஓபன் ஆயிரும். அதுல உங்களோட நேமுக்கு நேரா இருக்க லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு ஓபன் ஆகும். ஸோ இதுல லெஃப்ட் சைட் தெரியற அந்த 3 கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மை சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மை சர்டிபிகேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல நீங்க கோர்ஸ் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கீழே கிரீன் கலர்ல டவுன்லோட் கோர்ஸ் சர்டிபிகேட்னு காமிக்கும். இன்கேஸ் நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அது ப்ளூ கலர்ல உங்களால டவுன்லோட் பண்றதுக்கு எனேபிள் ஆயிருக்காது. ஸோ 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க அதை கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு நியூ பேட்சும் ஆன் ஆயிரும். ஸோ 8 பேட்ச் உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஐடியா சப்மிஷன் சர்டிபிகேட். நீங்க ஐடியா சப்மிஷன் முடிச்சுட்டு போஸ்ட் சர்வே பண்ணியிருந்தா தான் இந்த சர்டிபிகேட் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதுலயும் டவுன்லோட் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிருக்கும். நன்றி, வணக்கம்.